இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாண்டியன் ஷோ சீரியலில் நமக்கே பார்த்தா தங்கமயில் பண்ணுறது ஒரு பக்கம் கோவம் வருதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அதை விட அதிகமாக பாண்டியன் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, பாண்டியன் இதுக்கு முன்னாடி 3 பசங்களை அப்புறம் 2 பொண்ணுங்களை வளர்க்கும் போது பசங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தா தான் உண்டு. அப்போ தான் இவங்களாம் சொல்கிறத கேட்டு உருப்படியாக நடந்துப்பாங்க, நம்ம படிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளாகவும் இவர் இல்லை. படிப்புனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஆளாக இருந்தார். ஆனால் எப்போ மீனாவுடைய அப்பா என் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் படித்தவங்க, உன் பிள்ளை என்ன பண்ணுறான் கடையில் தானே மூட்டை தூக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் தான் கதிர்கிட்டையும் அரசுகிட்டையும் ஒழுங்காக படிக்கணும்னு சொன்னார். அதுக்கு முன்னாடிலாம் காலேஜுக்கு லீவ் போட்டு கடை வேலையை பாருன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். இந்த லட்சணத்தை தான் இருந்தார்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் நீயானாலேருந்து எல்லா இடங்கள்லையும் பேசுறது, சமூகத்தில் பார்த்தாலே தெரிகிற ஒரு விஷயம், நமக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிள்ளைங்களை நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். இவர் படிக்க வைப்பாரான், ஆனால் சரி ஓகே அதெல்லாம் வேணாம், ஏதாவது கடையில் இருக்க வியாபாரம் பண்ணால் தான் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாளாக தான் இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை இப்போ கோமதி அந்த கடைக்கு போகும்பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அரசி பிறந்த புதுசில் ஆம்பளைங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு திட்டினாராம். ஸோ இந்த மாதிரி பூமத்தனமான சிந்தனைகள், பெண்கள் வேலைக்கெல்லாம் வரதை பெருசாக விரும்பலை. அப்படி இதே மாதிரி தான் மேடையிலே வேறு சொன்னார், பொண்ணுங்க வேலைக்கு போகணுன்னா நான் விரும்பலை, படிச்சிருக்கணும் ஆனால் வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு படிச்சிருக்கணும் அவங்களுக்கு? அப்போ படிப்பு இருக்கிறதுங்கிறது உலகத்தை ஒரு சமூக அந்தஸ்துக்காக மட்டும் இருக்கணும். ஆனால் நாங்கள் என்னுடைய வீட்டு மருமகள்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது. இதில் பசங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளத்தை ஃபுல்லாக சரவணன் கையிலேருந்து கொடுத்துட்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செந்திலுக்கு சம்பளமே கொடுக்கறது இல்லை. அவரை போட்டு இப்போ இந்த வீட்டில் சும்மா அடிமையாட்டம் வச்சிருக்கிறது, அதில் 1000 திட்டுறது, எல்லாரும் முன்னாடியும் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணுற எல்லாமே அட்டூழியமான வேலையாக தான் அவர் பண்ணிருக்காரு. இதில் கூட வேற இத்தனை நாள் வரைக்கும் ராஜியும் மீனாவையும் பாராட்டிட்டு இருந்தார். மீனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, பொறுப்பான பொண்ணுன்னு பாராட்டினாரு. ராஜி அவங்க வீட்டுக்காரங்க மேலே கேஸ் கொடுத்து பசங்களை வெளில கூட்டுறான்னு எடுத்ததும் பாராட்டினாரு. ஆனால் தங்கமயில் வந்ததுக்கு பிறகு பார்த்தா இவங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை, ஓடி போய் வந்தவங்க, இவரே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு அவங்கள குறை சொல்கிறதுனா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் இப்போ தங்கமயிலே ஒரு ஃப்ராடு. இந்த பொண்ணை கூட்டு வந்ததை வச்சு தான் பெருமைப்பட்டு இருக்கீங்களா நீங்கள்? அது என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு தெரியுமா? படிப்பை பற்றி, நகையை பற்றி, சொந்தக்காரங்களை பற்றி, வயசை பற்றி எல்லாத்தையுமே பொய்யா தான் சொல்லி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் பொழுது ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்க போது சுற்றி நின்று எல்லாரும் இவளுக்காக தான் எங்களை திட்டிங்களாக்கும் அப்படின்னு கேட்கக்கூட மாட்டாங்க. வெறும் பார்வை பார்த்தாலே இவருக்கு அது புரிய போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தங்கமயிலுக்கு ஓவராக தலையில் தூக்கி வச்சு அவர் ஆட இதில் வேற எல்லாரும் பேச இதில் வேற இப்போ மீனா முன்னாடியே செந்தில் இவ்வளோ கேவலமாக பேசும்போது டக்குன்னு மீனாவே கடுப்பாகி போதும் மாமா நிறுத்துங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் வந்தது எங்கேயுமே நாங்கள் வெளில போகல, எதுவுமே பண்ணலை, நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எல்லா இடத்தையும் கூட்டு போயிட்டு இருந்தார், உங்கள் வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார், வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். நான் பாவமாக நான் போயிட்டு இருந்தேன், நைட்லாம் தூங்கிட்டு இருந்தேன். நான் 2 நாள் போனோம், 2 நாள் போனது ஏன்டா போனோன்னு ஆகிற மாதிரி வேலையில் செய்யாதீங்க மாமா. எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டுனா கூட உங்கள் பிள்ளைங்க திட்டுங்க, ஆனால் தனியாக வச்சு திட்டுங்க, எல்லாரும் முன்னாடி ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் கோவப்பட்டு பேசி போதுமாமா நிறுத்துங்க, இதோட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லுவாங்க மீனா நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் பாண்டியன் பண்ற வேலை, தங்கமயில் பண்ற வேலைலாம் பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாண்டியன் ஷோ சீரியல்ல நமக்கே பார்த்தா